58 வயசு வரைக்கும்லாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நான் சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 843 ரூல் படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களால் ஒரு பெரிய அமௌண்ட்டோட ரிட்டையர் ஆகி ஜாலியாக இருக்க முடியும். சரி, அது என்ன புதுசாக 843 ரூல், அது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். இந்த 843 ரூல் படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மொதல் 8 வருஷத்துக்கு உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் ஆனது ரொம்ப ஸ்டெடியாக ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். ஆனால் அடுத்த 4 வருஷத்தில் அந்த க்ரோத் வேற லெவல்ல இருந்து உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிடும். ஆனால் அடுத்த 3 வருஷம் தான் மேஜிக்கே இருக்குது. உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்காக இருக்கும். இதை தான் ஷார்ட்டாக 843 ரூல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இனிஷியல் 8 இயர்ஸ் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும், அடுத்த 4 இயர்ஸ் நல்ல க்ரோத் இருக்கும், அடுத்த 3 இயர்ஸில் தான் மேஜிக்கே நடக்கும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட மேஜிக். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பனி மலை மேல ஒருத்தர் நின்று அங்க உள்ள பனியை பந்து மாதிரி உருட்டி அங்கிருந்து உருட்டி விட்டார்னா அது போக 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 பெருசாகி ஒரு 500 அடியெல்லாம் அது கீழே வரும்போது ஒரு ராட்சச பந்தா மாறி அது உருட்டி விட்ட சைஸுக்கும் இப்போ உள்ளதுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு பெருசா இருக்கும். அந்த மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வேலை செய்யும். இப்போ இந்த 843 ரூல்ல 3 ஃபேஸா நம்ம பிரிச்சுப்போம். மொதல் ஃபேஸ் அந்த 8 வருஷம். அந்த 8 வருஷம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பெருசா வளராது, நம்ம செக் பண்ணும் போதெல்லாம் நமக்கு ரொம்பவே டிப்ரெஸா இருக்கும். இந்த டைம்ல தான் நம்ம பொறுமை காக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம குறிக்கோள் என்னவோ அதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருந்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடணும். அப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஃபேஸ்க்குள்ள போயிடுவீங்க. இப்போ ஃபேஸ் 2, அதாவது அடுத்த 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல க்ரோ ஆயிருக்கும். ஆனா நல்லா க்ரோ ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க நிப்பாட்டிடக்கூடாது. ஸோ இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபேஸ் 3க்குள்ள போவீங்க, அதாவது ஃபைனல் 3 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸ்ல தான் மேஜிக்கே நடந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேற லெவல்ல உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் மாதம் அதில் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இதெல்லாம் வருஷத்துக்கு 10லேருந்து 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது இந்த 3 ஃபேஸோட முடிவில் கிட்டத்தட்ட 1 கோடியாக இருக்கும். இதில் இன்னொரு கீ ஃபேக்டர் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு வேளை ஒரு 25 வயசுலேயே இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு 40 வயசுலேயே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். இல்லை 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 45 வயசுலேயே உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். இப்போ இதில் சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நம்ம பார்க்கணும். மொதல் விஷயம், உங்கள் மணி க்ரோ ஆகிறதுக்கு அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். எவ்வளோ டைம் நீங்கள் அதுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அது உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், எல்லாருக்குமே சேம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட் வராது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூ ஃபேக்டர்ஸ். உதாரணத்துக்கு அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்தும் இந்த ரிசல்ட் மாறும். உதாரணத்துக்கு ஒருத்தர்னால வருஷத்துக்கு 18% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியுதுன்னா அவர் மாசம் வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், இந்த ஃபேஸ் 3யோட முடிவில் அவரால் 1 கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இல்லை இன்னொரு படி மேலே போய் ஒருத்தர்னால 22% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஒருத்தர்னால எடுக்க முடியுது அப்படின்னா அவர் வெறும் மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், அவர் இந்த ஃபேஸ் 3யோட முடிவில் 1 crore அவரால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய படிக்கணும், மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் நிறைய இருக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். அப்படிலாம் இருந்தால் தான் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, எவ்வளோ ஏர்லியாக உங்களால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இந்த ஜேர்னியில் மொதல் 8 இயர்ஸில் ரொம்ப பொறுமை அவசியம். ஏன்னா 90% பேர் 2 வருஷம் 3 வருஷம் பண்ணிட்டு 4வது வருஷத்தில் பொறுமையிலேருந்து அந்த அமௌண்ட்டை ஏதாவது எமர்ஜென்சின்னு எடுத்துருவாங்க. இதெல்லாம் கடந்து வர அந்த 10% மட்டும்தான் இந்த 843 ரூலோட அந்த லாஸ்ட் ஃபேஸ்க்கு போவாங்க. ஸோ இந்த 843 ரூல் உங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது, அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள்கிட்ட வந்து சேரும்.